Hi hello and welcome to Mathematical 360. இந்த வீடியோவில் நான் போகிற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு ஸ்டார்ட் கணக்கு. இன்னும் நான் போகிற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 2 எண்களும் தொலைபேசிகளும் இந்த சாப்டர் தான் பார்த்துட்டு இருக்கோம். பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எண்களை பற்றி இன்டெப்த்தாக பார்த்துருக்கோம். அந்த வீக்கான டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்வரிசைகள் சார்ந்தது. அதாவது தொடர்வரிசைகள் சீக்வன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இன்டெப்த்தாக பார்க்கலாம். தொடர்வரிசைகள் சீக்வன்சஸ். ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பார்க்கலாம். அதாவது ஆப்பிள் ஒரு லைன் அப்படியும் ஒரு ஸ்டெப்ஸும் இருக்கு, ஸ்கொயர்ஸும் இருக்கு. ஒவ்வொரு வயசும் உள்ள ஆப்பிள் இன்னைக்கு 1 2 3, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோல 1, செகண்ட் ரோல 2 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. அதனால 1, 2, 3 டாட் டாட் போட்டிருக்காங்க. இரண்டாவது படத்தில் உள்ள ஒவ்வொரு படியும் 0.5 அடி உயரம் கொண்டது. அடிமட்டத்திலிருந்து ஒவ்வொரு படியின் மொத்த உயரமானது 0.5 ஒரு அடி 1.5 அடி என உள்ளதாகும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 0.5, அதுக்கு ஸ்டெப் அதோட 0.5, அதோட 0.5 அப்படி ஜாஸ்தி ஆகிட்டு போகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து அப்படியே மேலே போக போக 0.5 இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் 0.5, செகண்ட் ஒன் 1, தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 1.5. ஸோ அந்த மாதிரி போயிட்டே இருக்கு தொடர்வரிசையில். படத்தில் உள்ள ஒவ்வொரு இடத்திலும் உள்ள சதுரங்கள் எண்ணிக்கை ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3, தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்கும். ஸோ ஏன்னா உள்ளது இந்த மூட்டு வாங்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தொடர் வரிசையில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ நீங்கள் 0.5 இன்க்ரீஸ் ஆகும். தொடர் வரிசையில் 1 2 3 0.5 1.5 அதே மாதிரி 1 3 4 5 அப்படி தொடர் வரிசையை கன்சிடர் பண்ணி போறனால இந்த மூன்று தானங்களும் தொடர் வரிசை என்ற வகையை சார்ந்தவை. ஸோ தொடர்ச்சியாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதுவும் ஆனால் தொடர் வரிசை. வரையறை. மெய்யெண்களின் தொடர்வரிசை என்பது இயலெண்கள் மீது வரையறுக்கப்பட்ட மெய்யெண் மதிப்புகளை பெறும் சார்பாகும். இப்போ தொடர்வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா மெய்யெண்களின் தொடர்வரிசைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இயலெண்கள் மீது வரையறுக்கப்பட்ட மெய்யெண் மதிப்புகளை பெறும் சார்பாகும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இயலெண்களுக்குள்ள ஒரு வரை கொடுக்கணும். அதாவது வந்து இயலெண்னா 1 2 3 ஸ்டார்ட் ஆகும். அதே மெய்யெண்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வரும். ஓகேவா? ஸோ நம்பர்ஸ்ல கேட்கலாம். ஸோ மெய்யெண் தொடர்வரிசைக்கு வரையறை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இயல்கள் மீது வரையறுக்கப்பட்டிருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மதிப்புகள் மட்டும் பெரும் சார்பா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. தொடர்வரிசையில் ஒவ்வொரு நிலையிலும் வரும் எண் தொடர்வரிசையின் ஒவ்வொரு உறுப்பு எனப்படும். ஸோ இப்போ இந்த தொடர்வரிசையில் 1 2 3 போது பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ஒவ்வொரு உறுப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க. முதலில் வரும் உறுப்பு முதல் உறுப்பு. ஸோ இப்போ ஃபர்ஸ்டா இருக்க 1 வந்து பார்த்தீங்கன்னா முதல் உறுப்பு. இரண்டாவது வரும் உறுப்பு இரண்டாம் உறுப்பு. ஸோ செகண்டா இருக்க 2 வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் உறுப்பு நல்லா இருக்கிறது. எண்ணாவது உறுப்பானது ஏஎன் என குறிப்பிடப்படும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஏஎன் வந்து பார்த்தீங்கன்னா என்னங்கிறது எந்த கொஸ்டின் தெரியாது. ஸோ அதான் எண்ணாவது உறுப்பானது ஏன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ ஏ ஒன்னுனா ஸோ அப்போ ஒன்னாவது உறுப்புனா A1 முதல் உறுப்பு, ரெண்டாவது உறுப்புனா N=2. ஸோ A2 என்பது இரண்டாம் உறுப்பு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபார்ம்ல A1 A2 அப்படின்னு சொல்லிட்டு ஏஎன் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபார்ம்ல மென்ஷன் பண்ணுவாங்க. ஒரு தொடர்வரிசை A1 A2 A3 AN ஸோ அந்த மொத்தம் போகிறது இப்படியும் ஜென்ரல் ஃபார்ம்ல எழுதலாம். ஒரு தொடர்வரிசை முடிவு எண்ணிக்கையில் உறுப்புகளை கொண்டிருந்தால் அது முடிவு தொடர்வரிசை எனப்படும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர்வரிசை வந்து எண்டிங் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது முடிவு தொடர்வரிசைன்னு சொல்றாங்க. ஒரு தொடர்வரிசையில் முடிவுறா எண்ணிக்கையில் உறுப்புகள் இருப்பின் அது முடிவுறா தொடர்வரிசை எனப்படும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 3 5 அந்த மாதிரி பல எண்கள் மாதிரி போயிட்டே இருக்குன்னா அது போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முடிவுறாத மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து முடிவுறா தொடர்வரிசைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்வரிசையில் எப்படி மென்ஷன் பண்றது, தொடர்வரிசை டைப்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதோட வரையறை. அதாவது மெய்யெண்களின் தொடர்வரிசைங்க வந்து பார்த்தீங்கன்னா இயல்கள் 1 2 3 வரையறுக்கப்பட்ட அதுக்குள்ள வர மெய்யெண் மதிப்பு வந்து பெரும் சார்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்வரிசை. நெக்ஸ்ட் ஸ்லைட்ல அந்த சார்போட எக்ஸ்பிளேஷன் பார்க்கும்போது இந்த வரையறை உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். தொடர்வரிசையை ஒரு சார்பாக அறிதல்.
நம்ம சார்புனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அம்புக்குறிப்படம் போட்டு நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சார்புங்கிற ஒரு டாபிக் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அதில் ஜென்ரலாக சார்புன்னு என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வீடியோ பண்ணி டிஸ்பிளே கொடுத்துருக்கேன். அந்த சார்புங்கிற டாப்பிக்கை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இதில் எக்ஸ்பிளைன் பண்ண இன்னும் பெட்டராக புரியும். ஸோ எண்ணுங்க வந்து பார்த்தீங்கன்னா இயல் எண்கள் 1 2 3 4 5 அப்படி போயிட்டு இருக்கு. ஸோ இன்சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா மெய் எண்கள். ஸோ A1 A2 A3 A4 சொல்லி வருது. அதாவது நான் ப்ரீவியஸ் ஸ்லைட்ல எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தீங்கன்னா மெய்யெண்களின் தொடர்வரிசைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இயலெண்களின் வரையறுக்கப்பட்ட, ஸோ இப்போ இயலெண்களுக்குள்ள இந்த வரையறுக்கப்பட்டதுக்குள்ள இருக்கிற இந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து ரியல் நம்பர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு தொடர்வரிசைன்னு சொல்றாங்க. தொடர்வரிசையானது இயலெண்களின் எண் மீது வரையறை செய்யப்பட்ட ஒரு சார்பாகும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த தொடர்வரிசையில வந்து பார்த்தீங்கன்னா இயலெண்கள் மீது வரையறுக்கப்பட்ட ஒரு சார்புன்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ இந்த இயலெண்களை தான் ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணியிருக்கோம். குறிப்பாக தொடர்வரிசையானது ஃபங்க்ஷன் n டென்ஸ் டு r, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த தொடர்வரிசை வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் n டென்ஸ் டு r, அதாவது இயல் எண்ணிலிருந்து தான் ரியல் நம்பர்ஸ் வரும். இங்கு r என்பது மெய்யெண்களின் கணம் என வரையறுக்கப்பட்ட சார்பாகும். ஸோ இந்த ரியல் நம்பர்ஸ், அதாவது இயல் எண்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ், அந்த நேச்சுரல் நம்பர்ஸ்குள் டிபெண்ட் பண்ணி தான் அதோட வரையறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியல் நம்பர்ஸ்குள்ள போகும். ஸோ அப்போ அந்த ரியல் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணத்துக்குள்ள இருக்கும். ஸோ அப்போ அவங்க ரெஃபரன்ஸ் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா A1 A2. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா A1 A2 A3 எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, A முதலாவது உறுப்பு, இரண்டாவது மூன்றாவது உறுப்பு. ஸோ அந்த A1ஓட வேல்யூ 1/2 1/3 அந்த மாதிரி வரும். ஆனா இங்க A1 முதல் இருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு A1/2 A.5 அப்படிங்கிறதுலாம் வராது. அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ் 0 வராது, 1 2 3 அப்படிங்கிறது மட்டும் தான் வரும். முதல் உறுப்பு இரண்டாம் உறுப்பு தான் வரும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த A1ஓட வேல்யூனா இந்த ரியல் நம்பர்ஸை மெய்யெண்கள் கொடுக்கறதுக்குள்ள வரலாம். நெக்ஸ்ட் வீடியோல ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். அதுல பார்க்கும்போது இன்னும் இந்த வரையறை உங்களுக்கு பெட்டரா புரியும். தொடர்வரிசையானது A1 A2 A3 வடிவில் அமையுமானால் A1 A2 என்ற தொடர்வரிசைக்கு, ஸோ இப்போ தொடர்வரிசை வந்து A1 A2 A3 கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ A1 A2 என்ற தொடர்வரிசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் எழுதும்போது f of k, அதாவது இந்த ஒன்னோட வேலைக்கு பதிலாக k, f of k equal to ak. ஸோ ஏங்கிறது காமன் நம்பர், கேங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா இயல் எண்கள் நேச்சுரல் நம்பர்ஸ் என்ற சார்பை தொடர்படுத்தலாம். இப்போ இந்த ஃபார்ம் ஜெனரல் ஃபார்ம் எழுதுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது 1 1. அப்போ இந்த 1 எடுத்துக்கு போல k எடுத்துட்டு f of k, அதாவது இங்க என்ன சார்பு எடுத்திருக்கோமோ அதே சார்பு ஃபங்க்ஷன்ல வச்சுட்டு f of k equal to ak. ஸோ இங்க கேட வேல்யூ 1 2 3 சொல்லி ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி சிம்பிள் ஜெனரல் ஃபார்ம், அதாவது சார்புல, ஸோ ஃபங்க்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மென்ஷன் பண்ணோம்னா ஜெனரல் ஃபார்ம்ல ஏகேன்னு போட்டோம்னா கேட வேல்யூ 1 2 3 போன்னு வச்சுக்கங்களேன். ஸோ இப்போ இந்த தொடர்வரிசை வந்து நம்ம எழுதலாம். ஸோ இப்போ f of k ஏகேன்னு கொடுத்துட்டாங்கன்னா தொடர்வரிசையை அவங்க என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா 1, அதாவது f போல 1 போட்டீங்கன்னா A1, f போல 2 போட்டீங்கன்னா 2k. ஸோ அந்த மாதிரி தொடர்வரிசையை நம்ம இந்த ஜெனரல் ஃபார்ம் மட்டும்தான் நம்ம டெரைவ் பண்ணிக்கலாம். எல்லா தொடர்வரிசைகளும் சார்புகளே, ஆனால் எல்லா சார்புகளும் தொடர்வரிசை ஆகாது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தொடர்வரிசையிலும் வந்து பார்த்தீங்கன்னா சார்புகளாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த எல்லா தொடர்வரிசையும் வந்து பார்த்தீங்கன்னா சார்புக்குள்ள ஒரு நம்பராக தான் இருக்கும். ஓகேவா, அதாவது சார்புல கன்சிடர் பண்ணலாம். ஆனால் எல்லா சார்பையும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்வரிசையை கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா சார்புல சில நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ் நிறைய வரும், சேஞ்சஸ் ஆகி வரும். ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து முக்கியமாக வந்து கூட வரையறுக்கப்படுறது பார்த்தீங்கன்னா இயலெண்கள் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எல்லா தொடர்வரிசையும் சார்புல கன்சிடர் பண்ணலாம், ஆனால் சார்புல எல்லாத்தையுமே தொடர்வரிசையை கன்சிடர் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா தொடர்வரிசை சார்ந்த கணக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.